ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு ஆங்கிளுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், ஏபிசி நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. இது நமக்கு தெரியும். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி, இது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வேறு எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோம். ஆங்கிள் ஏ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையாப்பா, இந்த ஆங்கிள் ஏக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆங்கிள் பிஏசி அப்படின்னு நேம் கொடுக்கலாம். அதாவது பியில இருந்து ஏ, ஏல இருந்து சி, இப்படி ஒரு லைன் டிரா பண்றேன் இல்லையா, 2 லைன்ஸ் ஜாயின் பண்ணி டிரா பண்றேன் இல்லையா. ஸோ இதுல இந்த சென்டர்ல இருக்க ஆங்கிளை தான் நான் நேம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வேற எப்படி நேம் கொடுக்கலாம்? ஆங்கிள் சிஏபி இப்படி நேம் கொடுக்கலாமா? இங்க இருந்து தான் இப்படி வரணுமா? சில இருந்து ஏ போயிட்டு அப்புறம் பி போகலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நேம் கொடுக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்பா நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி ஆங்கிள் பிக்கும் நம்மளால 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நேம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் பி இப்படி சிம்பிளா கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஆங்கிள் ஏ பி சி இப்படியும் நேம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆங்கிள் சி பி ஏ இப்படியும் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நேம் கொடுக்குறோமா? இப்போ இதே மாதிரி ஆங்கிள் சிக்கு எப்படி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நேம் கொடுக்கறது? ஒரு டைப் நான் கொடுத்துட்டேன். ரிமைனிங் 2 டைப்ஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.